ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் வந்து நம்ம சென்னையிலேருந்து நம்ம சிஎம் விஜய் சார் ரீசெண்டாக போய் விசிட் பண்ணிட்டு வந்த கொல்லூர் மூகாம்பிகா டெம்பிள் எப்படி போகிறது அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ சென்னையிலேருந்து கொல்லூர் மூகாம்பிகா போகிறதுக்கு உங்களுக்கு வேரியஸ் மெத்தட்ஸ் இருக்குது. நீங்கள் ஃப்ளைட், ட்ரெயின், பஸ் எப்படி வேணால் போகலாம். பட் ஈஸியான ஆப்ஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் தான். நீங்கள் ட்ரெயினில் போகிறீங்களாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, ஃப்ளைட்டில் போனாலும் சரி, உங்களோட கனெக்டிங் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மங்களூர். ஸோ ட்ரெயினில் வந்து நீங்கள் மங்களூர் போயிட்டு அங்கேருந்து கனெக்டிங் பஸ்ஸோ ட்ரெயினோ படித்து நீங்கள் கொல்லூர் மூகாம்பிகா டெம்பிள் போகலாம். ஸோ ட்ரெயினில் போகிறது எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ மங்களூருக்கு சென்னையிலேருந்து ஒரு நாளைக்கு 4 ட்ரெயின், சில தினங்களில் 5 ட்ரெயின் வரைக்கும் கூட ஆப்ரேட் பண்ணுறாங்க. பட் இதில் பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் 1:55க்கு சென்னையிலேருந்து மங்களூருக்கு ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்ப்ரெஸும், அதே மாதிரி ஈவினிங் 4:20 பிஎம்க்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்ப்ரெஸும் இருக்குது. இந்த 2 ட்ரெயினில் நீங்கள் ஏறினீங்கன்னா ஏர்லி மார்னிங், அதாவது 1:55 ட்ரெயினில் ஏறினீங்கன்னா மார்னிங் 5 o'clock, அண்ட் இப்போ நம்ம போயிட்டுருக்க இந்த 4:20 ட்ரெயினில் ஏறினீங்கன்னா மார்னிங் 7:30 இல்லை 7 o'clock வந்து நீங்கள் மங்களூர் ரீச் ஆகிடலாம். ஸோ இந்த டைமே நீங்கள் மங்களூர் ரீச் ஆகிட்டிங்கன்னா அங்கேருந்து கொல்லூருக்கு போகிறது வந்து உங்களுக்கு நீங்கள் ஆஃப்டர்நூன் 11 o'clock இல்லை 12 o'clock கொல்லூருக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு இந்த ட்ரெயின்ஸில் போனீங்கன்னா ரொம்பவே வசதியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த ட்ரெயினில் போய் நீங்கள் மங்களூர் இறங்கி அங்கேருந்து கொல்லூர் எப்படி போகிறது அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ மங்களூர் ஸ்டேஷன் வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து கொல்லூர் போகிறதுக்கு நீங்கள் கேப், பஸ் அல்லது ட்ரெயினில் போகலாம். இதில் பெஸ்ட் ஆப்ஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா நான் பஸ் தான் சொல்லுவேன். இன்கேஸ் உங்களுக்கு கேபுக்கு போகிற அளவுக்கு பட்ஜெட் இல்லைன்னா இந்த மாதிரி பஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மங்களூர் ஸ்டேஷன் வெளியவே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். கொல்லூருக்கு டைரெக்டாக போகக்கூடிய பஸ்ஸும் இருக்கும், இல்லை சம்டைம்ஸ் குந்தாபுரா அல்லது உடுப்பி போகக்கூடிய பஸ்ஸும் இருக்கும். நீங்கள் கொல்லூர் டைரெக்டாக போகிற பஸ் ஏறினாலும் அவங்களும் குந்தாபுரா, உடுப்பி போய் தான் போவாங்க. இல்லை நீங்கள் உடுப்பி அண்ட் குந்தாபுராவுக்கு போகிற பஸ்லேயும் ஏறி அந்தந்த ஊர்கள்லேருந்து திரும்பி கொல்லூர் போகிறதுக்கான கனெக்டிங் பஸ்ஸில் போகலாம். இந்த பஸ் மூலமாக போனீங்கன்னா உங்களுக்கு 215 rupees சார்ஜ் ஆகுது கொல்லூர் டைரெக்டாக போகிறதுக்கு. அண்ட் இந்த பஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடுப்பி குந்தாபுரா போய் தான் போவாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு 4 hours கண்டிப்பாக ட்ராவல் டைம் ஆகும். பட் மற்ற ரூட், அதாவது ட்ரெயின் வழியாக போகிறதுக்கு இது பெட்டர்னு நான் சொல்வேன். ஏன்னா ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டைமிங்ஸ்க்கு தான் அவைலபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பைந்தூர் மூகாம்பிகா ரோடுன்னு சொல்லக்கூடிய ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து இதே மாதிரி இன்னொரு பஸ் பிடிச்சி ஒரு 1 hour ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து மூகாம்பிகா டெம்பிள் பஸ் ஸ்டாண்டுக்கு வர முடியும். ஸோ அதுக்கு என்ன கேட்டிங்கன்னா இந்த பஸ்ஸில் போகிற ஆப்ஷனே பெஸ்ட்டு. ட்ரெயினில் போகணுன்னு நினச்சிங்கன்னா இதே மாதிரி மங்களூர் இறங்கினதுக்கப்புறம் மார்னிங் 8:40, அது வந்து ஆனால் அந்த ட்ரெயின் வந்து 9 AM தான் வரும் லேட்டாக. ஸோ அது வந்து முருடேஸ்வர் போகக்கூடிய வண்டி. ஸோ நீங்கள் அதில் ஏறி பைந்தூர் மூகாம்பிகா ரோட் ஸ்டேஷனில் இறங்கி வரலாம். இல்லை ரொம்ப ஏர்லி மார்னிங்காக வந்தீங்கன்னா உங்களுக்கு 5:30 அந்த டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பேசஞ்சர் ட்ரெயின் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து ட்ரெயின் ஒரு பஸ்ஸில் வரக்கூடிய வழி. பஸ் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாகவே அவைலபிளாக இருக்கும். ஸோ நம்ம மதியானம் ஒரு 12 மணி அளவில் வந்து பார்த்திங்கன்னா கொல்லூர் மூகாம்பிகா டெம்பிள் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் ஆகிட்டோம். இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் கோயிலுக்கு போகிறதுக்கு அரௌண்ட் 40 rupeesக்கு நீங்கள் வந்து ஒரு ஆட்டோ எடுத்துக்கலாம். ஆட்டோ எல்லாமே ஸ்டாண்டாக அந்த 40 rupees ரேட் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்வேதா லாட்ஜ் அப்படின்னு சொல்கிற ஒரு ஹோட்டலில் தான் ரூம் புக் பண்ணியிருந்தோம். இங்கே ரூம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிமாண்டில் தான் இருக்குது. ஏன்னா கோயிலுக்கு வந்து கூட்டம் அதிகமாக வரதுனால ரூம்ஸ் அவ்வளோவா கிடைக்கிறதில்ல. நீங்கள் இங்கே வந்து டேரெக்டாக புக் பண்ணிக்கலாம்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ரூம்ஸ் கிடைக்காம போகிறதுக்கோ இல்லை ரொம்ப அதிகமான ரேட்டில் கிடைக்கிறதுக்கோ தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு 2 weeks முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ரூமை ரிசர்வ் பண்ணிட்டு வர்றது ரொம்பவே நல்லது. நாங்கள் வந்து இந்த ஸ்வேதா லாட்ஜில் வந்து 2400 rupeesக்கு ஒரு ஏசி ரூம் புக் பண்ணியிருந்தோம். ரூம் உண்மையிலே நல்லா தான் இருந்துச்சு, சர்வீஸும் நல்லா இருந்துச்சு. பட் இதில் என்ன குறை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டி மார்னிங் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து கிளைமேட் எப்போவுமே ரொம்ப கோல்டாக இருக்குது, ரொம்ப ரெய்னியாக இருக்குன்றதுனால இந்த ஃபெசிலிட்டி வந்து 24/7 இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் வந்து என்னுடைய ஒரு சின்ன கோரிக்கை. அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா ரூம் வந்து உண்மையிலே ரொம்ப ஸ்பேஷியஸாக, ரொம்ப என்ன சொல்கிறது, புதுசாக ரீஃபர்பிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்லாவே இருந்துச்சு. அண்ட் இதோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அதாவது நீங்கள் ரூமை விட்டு வெளியே வந்தீங்கனாலே கோவில் தான். அதனால் நீங்கள் அப்படியே அந்த கோவில் பேக் என்ட்ரன்ஸ் வழியாகவும் உள்ளே போயிடலாம், இல்லை கொஞ்சம் முன்னாடி நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸும் வந்துடும். ஸோ அதனால் இது ரொம்ப கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப வசதியான ஒரு ரூமாக அது இருக்கும். நீங்கள் எப்போ வேணால் கோவிலுக்கு எந்த டைம்லேருந்து வேணால் ரூம்லேருந்து வந்து போயிடலாம். ஸோ நாங்கள் ரூமில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தது, அதுக்கப்புறம் சோபர்னிகா நதியில் போய்ட்டு குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருந்தோம். ஸோ இந்த சோபர்னிகா ரிவரோட பாத்திங் பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 kilometers வருது நம்ம கோவிலேருந்தோ இல்லை நம்ம ரூம்லேருந்து. ஸோ நீங்கள் ஆட்டோ எடுத்துக்கலாம், 40 rupees வரும். இல்லை நீங்கள் நடந்துமே போகலாம். நாங்கள் நடந்து தான் போயிருந்தோம். அந்த ரூட்டே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மைல்டாக மழை, அண்ட் நீங்கள் சோபர்னிகா நதி ஓடக்கூடிய வழியிலேயே நீங்கள் க்ராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா பெட்டர் நடந்து இந்த பிளேஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் அப்படின்றத தான் நான் சொல்லுவேன். ஸோ நம்ம அந்த பாத்திங் பாயிண்ட் ரீச் ஆனதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து குளிக்கிறதுக்கு அலோடு இல்லைன்னு போட்டிருந்தாங்க. ஏன்னா வந்து இப்போ வெதர் ரொம்ப ஹார்ஷாக இருக்கிறதுனால தண்ணியோட வேகமும் தண்ணியோட ஃபோர்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் யாரும் வந்து இங்கே குளிக்காமல் இருக்கிறதுக்காக கேட்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பட் தண்ணியில் வந்து டேரெக்டாக கனெக்ட் பண்ணி மேலே ஒரு டேங்க் வச்சுருந்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த தண்ணியில் குளிக்கணும் இல்லை தலையில் தெளிச்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா இந்த டேங்க்கில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து நீங்கள் பிடிச்சி குளிக்கிறதோ தெளிச்சுக்கிறதோ பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக வந்து இந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த நதியோட வரலாறு, இந்த கோயிலோட வரலாறு இது எல்லாமே வந்து பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் ரொம்பவே அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. ஏன்னா நீங்கள் இந்த கோயிலுக்கு வர ரூட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமான ரூட்டாக இருக்கும். நீங்கள் கோஸ்டல் கர்நாடகா போயிட்டே இருப்பீங்க. ஆனால் நடுவில் வந்து ஒரு குட்டி ரைட் எடுத்து இந்த கோயிலுக்கு உள்ளே வந்து நம்ம வர மாதிரி இருக்கும். அதாவது இது ஒரு காடுகளுக்கு நடுவில் இந்த ஊர் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த கோயில்னால தான் இந்த ஒரு ஊரே ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றது வந்து கூட நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அது சுற்றி காடு தான். இந்த கோவில் தான் வந்து இங்கே ஒரு ஈகோசிஸ்டமையும் இங்கே ஒரு ஊரையும் இங்கே இருக்கக்கூடிய மக்கள்களையும் உருவாக்கி இன்றைக்கி வந்து இந்த இடம் இது செயல்பட்டுருக்கு. பட் இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கண்டிப்பாக காடாக தான் இருந்திருக்கும். நாங்கள் சோபர்னிகா நதியில் போய் அந்த தண்ணியை தெளிச்சுட்டு அந்த நதியின் அழகையும் ரசிச்சுட்டு நாங்கள் அதே மாதிரி திரும்பி எங்கள் ரூமுக்கு நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நாங்கள் போனது ஒரு வழியாக போனோம், வரும்போது இன்னொரு வழியாக நடந்து வந்து இந்த இடத்தெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தோம். உங்களுக்கு ரூம்ஸ்க்கெலாம் கண்டிப்பாக நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறையா ரூம்ஸுமே இருக்குது. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் லாஸ்ட் ஸ்டேஜில் போய் நேரில் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் முன்னாடியே புக் பண்ணிவிட்டு வர்றது உங்களுக்கு நல்லது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம திருப்பி கோவில் நோக்கி உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த கோவிலில் வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா மூகாம்பிகை, அதாவது அம்மன் வந்து உங்களுக்கு 3 தர்ஷன் கொடுப்பாங்க. ஒன்றுக்கு மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காளி தர்ஷன், ஆஃப்டர்நூன் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி, அண்ட் நைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரஸ்வதி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் இதை ஆர்டர் மாற்றி சொல்லியிருந்தால் மன்னிச்சிருங்க. பட் இதில் வந்து நம்ம 3 தர்ஷன் வந்து நம்ம அம்மாவை பார்க்க முடியும். ஸோ நாங்கள் வந்து 3மே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டைமே போயிருந்தோம். இது வந்து நாங்கள் ஈவினிங் போயிருந்த டைம், நல்ல மழை உண்மையிலே. பட் நாங்கள் வந்து நல்லா போய் தர்ஷன் பண்ணோம். அண்ட் இங்கே இன்னொரு இது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே கரெக்டான டைமிங்ஸில் போய் தர்ஷன் பண்ணுறது ரொம்பவே அவசியம். ஏன்னா நிறைய டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கோவில் லைன் ஸ்டாப் பண்ணிவிட்டு பூஜைகள் நடத்துகிறாங்க. ஸோ அந்த பூஜைகள் நடத்தி அதுக்கப்புறம் திருப்பி ஓப்பன் பண்ணுறதுனால உங்களுக்கு க்யூ வந்து ரொம்பவே அதிகமாகுது. ஃப்ரீ தர்ஷன்லேயே நீங்கள் கரெக்டான டைம் போனீங்கன்னா கரெக்டாக உள்ளே போய் நீங்கள் வந்து பார்க்க முடியும். அப்படி கூட்டமாக ஆகிடுச்சு மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு 100 rupees டிக்கெட் கிடைக்கும். ஸோ நீங்கள் இங்கே வந்து 100 rupees டிக்கெட் வாங்கிட்டு 100 rupees சேவா அல்லது 500 rupees வாங்கினீங்கன்னா 500 rupeesக்கு 2 பேர் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி 500 or 100 rupees டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு வரலான்னு நினைக்கிறேன். பட் இதை விட பெஸ்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கரெக்டான டைமிங் பார்த்து வந்தீங்கன்னா எந்த 100 rupeesஓ 500 rupeesஓ வாங்காமல் ஃப்ரீ தர்ஷன்லேயே ரொம்ப சீக்கிரமாகவே போய் நீங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு வந்துடலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா விஸ்வரூப தர்ஷன் சொல்லிட்டு ரொம்ப ஃபர்ஸ்ட் தர்ஷன் அதை ஆஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் மார்னிங் 4 o'clock அல்லது 4:30 வந்து நீங்கள் வெளியே நின்றுட்டிங்கன்னா 5 o'clock உங்களை அலோவ் பண்ணாங்க ஃபஸ்ட்டு தர்ஷனுக்கு. ஸோ அந்த 5 o'clock தர்ஷன் உண்மையிலே வந்து ரொம்ப ரம்யமாகவும் ரொம்ப தெய்வீகமாகவும் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு ஏர்லி மார்னிங் வரத்துக்கான வாய்ப்பு கிடச்சதுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அந்த தர்ஷனையுமே வந்து பார்த்துட்டு போங்க. நீங்கள் ஒன்ஸ் தர்ஷன் முடித்ததும் நீங்கள் வேறு ஏதாவது பூஜைகளோ ஏதோ பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூஜை எல்லாம் பண்ணுறதுக்கு ஐயர்கள்லாம் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன பூஜை நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை என்ன அபிஷேகம் நீங்கள் பண்ணுறணுன்னு நினைக்கிறீங்கன்றத அந்த லிஸ்ட்டில் பார்த்து அதுக்கான அமௌண்ட்டையும் கட்டி நீங்கள் பில்லும் வாங்கிக்கலாம். பில் வாங்கிக்கிட்டு வந்து நீங்கள் அந்த பூஜையும் பர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அங்கேயே பூஜை பர்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு பிரசாதமும் கொடுப்பாங்க. அதே மாதிரி இங்கே இந்த விளக்கு வந்து ரொம்பவே ஃபேமஸ். நீங்கள் இந்த விளக்கு வந்து வாங்கி இங்கே தீபாராதனை காட்டிட்டு இங்கே விளக்கையும் ஏற்றிட்டு வந்து நீங்கள் போகலாம். ஸோ உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்கும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனாக சுத்தமாக உங்களுக்கு எல்லா சைன் போர்ட் டைரெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சு ரொம்பவே நல்லா பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் உங்கள் பூஜா தர்ஷன்லாம் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா இங்கே சேவா பிரசாதம்லாம் கொடுக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நைட் ஒரு 9 o'clock இந்த கஷாயம் வந்து ஒன்று கொடுப்பாங்க. இந்த கஷாயம் வந்து உண்மையிலே ரொம்ப ஸ்பெஷலானது. ஸோ இதை நீங்கள் வந்து அங்கே வாங்கி குடிச்சிட்டு போகலாம். உங்களுக்கு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு தோணுச்சுன்னா வெளியே வந்து ஒரு 40 or 60 rupees கொடுத்து இந்த மாதிரி ஒரு டின் கேன் ஒன்று வாங்கிக்கோங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் அந்த கஷாயத்தை வாங்கிக்கலாம். வாட்டர் பாட்டில்லாம் கொடுத்திங்கன்னா அதில் பிடிச்சி கொடுக்க மாட்டாங்க. பட் இந்த மாதிரி ஒரு டின் கொடுத்திங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு இந்த கஷாயம் ஊற்றி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் இதில் வந்து வாங்கி அதை வீட்டுக்கும் கொண்டு போகலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் தர்ஷன்லாம் முடிச்சுட்டு கோயிலோட பேக் என்ட்ரன்ஸ் வெளியே வந்தீங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு அன்னதான கூடம் இருக்கும். இல்லை வெளியே இருந்து உள்ள பேக் என்ட்ரன்ஸ் வழியாக வரும்போது லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அன்னதான கூடம் இருக்கும். இந்த அன்னதான கூடம் வந்து ஈவினிங் ஃபுட்டுக்கு வந்து நைட் 10 o'clock வரைக்குமே அவைலபிள். ஸோ நீங்கள் 10 o'clock வரைக்கும் எப்போ வேணால் போய் அன்னதானம் எடுத்துக்கலாம். ஸோ இந்த உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி போயிட்டு மேலே இருக்கக்கூடிய ஃப்ளோரில் போய் நீங்கள் அன்னதானம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து தரையில் உட்கார்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இப்போ வந்து டேபிள் எல்லாமே போட்டு ப்ராப்பராக அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்னன்னைக்கு டெய்லியுமே அன்னதானம் கிடைக்கும். நாங்கள் போயிருந்த அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு, ரசம் அண்ட் சாம்பார் இதெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. உண்மையிலே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக கர்நாடகா சாப்பாடு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருந்துச்சு. பட் உண்மையிலே எனக்கு பிடிச்சிருந்தது சாப்பாடுமே. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த அன்னதானமும் வந்து நீங்கள் சாப்பிடுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம சாப்பிட்டுட்டு வந்து வெளியே வந்துட்டோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே டேரெக்டாக நம்ம ரூமுக்கும் போயிடலாம். ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்க விரும்புகிறேன். எங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். நீங்கள் கொல்லூர் முகாமிற்கு போகிறத பற்றி ரூட்டெல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க. அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். இந்த வீடியோக்கு அப்புறம் வரக்கூடிய வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி கொல்லூர்லேருந்து முருடேஸ்வர் போகிறது அண்ட் முருடேஸ்வர்லேருந்து எப்படி ஊட்டிக்கு போகிறது, அதுவும் ட்ரெயின் பஸ் வழியாக எப்படி போகலாம் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நீங்கள் அதையும் பார்த்துட்டு இந்த ஒரு கொல்லூர் ட்ரிப்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் எல்லாமே கவர் பண்ணிவிட்டு போகிற மாதிரியான ஒரு ஃபுல் கம்ப்ளீட் கைடாக வந்து அந்த வீடியோஸ் வந்து அமையும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு அடுத்து வரக்கூடிய வீடியோவுக்கு உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் பண்ணி வச்சிங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். See you soon.